நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ப்ரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு, 2 முட்டை, 50 மில்லி பால், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அதோட 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் பால் ஆடை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 to 3 மினிட்ஸ் நல்லா முட்டையை பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதனோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா முட்டையில் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதனோட சுகர் சேர்த்து நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதனோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக ப்ரெட் டோஸ்ட் பண்ணும்போது எப்போயுமே நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையில் வந்து நம்ம ப்ரெட்டை டிப் பண்ணி அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். பட் நம்ம இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்லைஸ் வந்து ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையை இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. 2 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஸ்லைஸ் வந்து ப்ரெட்டை வந்து அது மேலே வச்சிடலாம். திரும்பவும் அது மேலே அதே மாதிரி கரண்டியால் ஃபுல்லாக அந்த கலவையை வந்து ஊற்றி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டோஸ்ட்டுக்கு வந்து இரும்பு தோசைகள் தான் பயன்படுத்தியிருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லைனா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கேக் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் கிட்ஸ்க்கு. நம்ம வெண்ணிலா எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எக்கு கலந்துருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த டைமில் நம்ம அடுத்த செட்டுக்குள்ளதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம பிளேட்டில் வந்து ப்ரெட் ஸ்லைஸை வச்சு நம்ம கரண்டியால் அந்த மிக்சரை எடுத்து ஊற்றி ஃபுல்லாகவே நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண அதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா இன்னொரு ஸ்லைஸ் வந்து நம்ம ப்ரெட்டை ஆட் பண்ணி திரும்பவும் அது மேலே இதே மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பரான கலரில் நல்லா வந்துருச்சு நம்மளோட ப்ரெட் டோஸ்ட்டு. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லைஸும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நமக்கு ப்ரெட் டோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே வந்து லைட்டாக வந்து சுகர் வந்து தூவி விட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு பால் பன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மேலே வந்து நான் லைட்டாக வந்து ஜாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த குயிக் அண்ட் ஈஸி ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.